Assalamualaikum friends, welcome to Nisha samayal. இன்னைக்கு நம்ம ஹெல்தியான சாத்துக்குடி ஜூஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சாத்துக்குடிக்கு நான் 3 சாத்துக்குடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து தோலை வந்து பீல் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி. நம்ம இத அப்படியே சேர்த்தோம் அப்படினா அது உள்ள வந்து சீடு இருக்கும் இல்லையா, சோ கசப்பு தன்மை ஏற்படும். சோ வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பைனாப்பிளுக்கு நம்ம எப்படி ஸ்லைஸ்ல கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கட் பண்ணும்போது அந்த விதையும் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சீட்ஸா இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சீட்ஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஜூஸ் போட்டுடலாம். இங்க ஜூஸ் ஜார் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சாத்துக்குடியை வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்வீட்னஸ்க்கு தேவையான சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் இங்க வந்து கோல்ட் வாட்டர் ஆட் பண்றேன். கொஞ்சமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 2 தடவை பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம தரலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. 1-2 அரைச்சாச்சு. இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்டீமர். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ வந்து இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 சாத்துக்குடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து தாராளமாக குடிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாத்துக்குடி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கிளாஸ்ல க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க.
யம்மியான சாத்துக்குடி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இது என் தம்பி கிட்ட கொடுத்துடலாம். சரி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கா?